வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பிரவேசிக்கால இருக்கக்கூடிய தேர்டு பார்ட்டான மகாதேவி வர்மா அப்படிங்கிற போயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கவிதாக்கா சாராஞ்சு அண்டு இதில் இருக்கிற கொஷின் ஆன்சர் கவி பரிட்சை எல்லாமே பார்க்க போகிறோம். இது வந்து நான் சரவணா கைடில் சொல்லிகிட்ருக்கேன். பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 18. ஓகே இப்போ பிரசனம் கே உத்தர் ஏக்கியா தோ வாக்கியமே லிக்கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கேள்விக்கான விடையை 1 அல்லது 2 வாக்கியங்களில் எழுதுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. फर्स्ट क्वेश्चन, बादल के जनक कौन और सहोदर कौन कौन है? இந்த பாதல்னா என்னம்மா? மேகம். மேகத்தினுடைய பிதா அப்பா அது எங்கேருந்து பிறந்தது, அதாவது அதுக்கு அப்பா யார், அதுக்கப்புறம் அதோட சகோதரர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ சாகர் பாதல் கா பிதா ஹே, சாகர் கடல் தான் அந்த மேகத்தினுடைய அப்பாவாமா. சுதா அவர் சுதாகர் தோனும் பாதல் கே சகோதர் ஹே. சுதா அப்படின்னா அமுதம். நம்ம பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கைட்லேயே மீனிங்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தேவையானதை பார்த்துக்கலாம். ஸோ அமுதம். அப்புறம் சுதாகர் அப்படிங்கிறது வந்து சுதாகர் அப்படிங்கிற நிலவு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த அமுதம் அப்புறம் நிலவு இது ரெண்டும் தான் வந்து மேகத்தினுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதாவது உடன் பிறந்தவர்கள். நெக்ஸ்ட்டு, கவயித்ரி பாதல் கே ஷியாம் தன் கா பரிதான் கிசே கஹ்தி ஹே. அதாவது கவியித்ரி இந்த போய்ட்டு, இந்த பெண் போய்ட்டு வந்து இந்த பாதல் மேகத்தினுடைய அந்த கருப்பு உடலினுடைய ஆடையாக எதை கூறுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கவயித்ரி இந்திரதனுஷ்கோ பாதல் கே ஷியாம் தன் கா பரிதான் ககுத்தி ஹே. நம்மளோட போயட் வந்து இந்திரதனுஷ்னா வானவில், வானவில்லை தான் அந்த மேகத்தினுடைய ஷியாம் தன் அப்படின்னா அந்த கருப்பு உடல் அதனுடைய ஆடையாக கூறுகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கருத்த மேகம் என்ன பண்ணியிருக்கான், அந்த வானவில்லை தன்னுடைய ஆடையாக அணிஞ்சிருக்குதான். ஏன்னா இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், அப்படியே அந்த கீழ் வானத்தில் பார்த்திங்கன்னா வானவில் தோன்றும். மழை பெய்து வருவதற்கு முன்பும் மழை பெய்த பிறகும் பார்த்திங்கன்னா ஒளிச்சிதறலாகி வானவில் தோன்றும். ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த மழை மேகம் வந்து எதை ஆடையாக அணிஞ்சிருக்குதான், அந்த இந்திர தனுஷ் அந்த வானவில்லை அணிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், त्रुषित धरा ने जब पुकारा तब बादल नयनों में क्या लेकर பூ पर उतरे. அப்படியே ரொம்ப தாகம் கொண்ட மேகம்னு வச்சுக்கோங்களேன், தாகம் கொண்ட இந்த பூமின்னு வச்சுக்கோங்களேன், அது எப்போ அழைக்குதோ, ஜப்பு புகாரா எப்போ அழைக்குதோ, தபு பாதல் அப்போ மேகம், நயனோமே கண்களில், கியா லேக்கர் என்ன எடுத்துக்கொண்டு, பூப்பர் உத்தரே பூமியின் மீது அப்படியே பொழிகிறது அல்லது இறங்குகிறதுன்னு கேட்குறாங்க. நம்ம பூமி அப்படியே ஏக்கமாக தாகத்தோடு பார்க்குதான், அப்போது அதோட கண்களில் மேகம் என்னத்தை கொண்டுட்டு வருதுன்னு கேட்குறாங்க. त्रुषित दराने जब पुकारा तब बादल नयनों में झल लेकर பூப்பர் உத்தரே. எப்போ தாகம் கொண்ட பார்வையோடு எப்போ அழைக்குதோ பூமி, அப்போ மேகம் கண்களில் நீர் எடுத்துக்கொண்டு பூமியின் மீது அப்படியே பொழிகிறது, அப்படியே வருதாமா. நெக்ஸ்ட், தர்த்தி கே ரோம் ரோம் மே கவுன் சமா ஹுவா ஹே. பூமியினுடைய அந்த பகுதிகள் சுற்றிலுமே எதால் நிறைஞ்சிருக்கு, சமானா நிறைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. தர்த்தி கே ரோம் ரோமே பாதல் சமா ஹுவா ஹே. அதாவது சுற்றிலும் பூமியை சுற்றியுமே என்ன பகுதி, மேல் பகுதியெல்லாம் இருக்குது நம்மளுக்கு, எல்லாமே பாதல் மேகத்தால் தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், கவி பரிட்சை தீஜியே. ஸ்ரீமதி மகாதேவி வர்மா இவங்க தான் இந்த கவியை எழுதினவங்க, கவிதா எழுதினவங்க. ஜன்ம सन 1907, जन्मस्थान उत्तर प्रदेश, निधन सन 1987. ஸ்ரீமதி மகாதேவி கா ஜன்ம सन 1907 को हुआ. இவங்களுடைய பிறப்பு 1907 ஏற்பட்டிருக்கு. ஏ ஆதுனிக் மீரா கஹலாத்தி ஹே. அவங்க இன்றைய கால மீரா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்து மீரான்னு சொல்லுவாங்க இல்லையா, கிருஷ்ணரையே நினச்சி பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைய கால மீரா அவங்க. மகாதேவி ரகசியவாதி கவித்ரி ஹே. இவங்க வந்து ஒரு ஆன்மீகவாதி கவிஞர் கூட, நிறைய ஆன்மீகத்தை பற்றி சம்மந்தப்பட்ட நிறைய எழுதுவாங்க. ஆப் கத்ய பி லிக்தி ஹே. அவங்க நிறைய உரைநடைகள் கதைகள் கூட எழுதியிருக்கிறாங்க. ஆப்கி கவிதாவுமே உன்கா அப்னா தர்து ஹே. அவங்களுடைய கவிதைகளில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வழியை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. உன்கி கஹானியோமே தூசரோம் கா
உன்கி கஹானியோ மே தூஸ்ரோம் கா தர்த் ஹே. அவங்களுடைய கதைகளில் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுடைய வலி நிறைஞ்ச மாதிரி எழுதியிருப்பாங்க. அவங்களோட கவிதைகளில் அவங்களோட சுயமான அனுபவம், அவங்களுக்கு ஏற்பட்ட வலி, இதை பற்றிலாம் எழுதியிருப்பாங்க. இந்த அவங்களுடைய கதைகளில் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பற்றி எழுதியிருப்பாங்க. ஆப் காசி கே மகிழா வித்யாபீட் கி பிரின்சிபல் ரஹீம். அவங்க வந்து காசியினுடைய பெண் அந்த காலேஜில் வந்து அவங்க வந்து பிரின்சிபலாக இருந்திருக்கிறாங்க. ஆப் சாந்த் நாமக் பத்திரிகா கி சம்பாதிக்கிய பி ரஹி. அவங்க சாந்த், அதாவது நிலா அப்படின்னு பெயர் கொண்ட, சாந்துன்னு பெயர் கொண்ட பத்திரிகையினுடைய ஆசிரியராக கூட இருந்திருக்கிறாங்க. அதாவது எடிட்டோரியல் பேஜில் கூட அவங்க இருந்திருக்கிறாங்க, எடிட்டோரியல் ஆஃபீஸராக. நீஹார், ரஷ்மி, நீரஜா, சாந்திய கீத், யாமா ஆதி உன்கே கவிதா சங்கிரம் ஹே. ஸோ இந்த மேலே குறிப்பிட்ட எல்லாமே அவங்களுடைய கவிதை தொகுப்புகளாக இருக்கின்றன. அப் காந்திஜி சே கயி பார் மிலி ஹே. அவங்க காந்திஜியை பலமுறை சந்திச்சிருக்கிறாங்க. அப் காந்திவாத சே பிரபாவித் தீ. அவங்க காந்தியவாதத்தால் ஈர்க்கப்பட்டிருந்தாங்க. सन 1987 में आपका निधन हुआ. 1987 அவங்களுடைய மரணம் ஏற்பட்டது. ஓகே, இப்போ கவிதாக்கா சாரான்ஸ் லிக்கியே பார்க்கலாம். இது வந்து நான் எல்லாமே சரவணா கைடில் சொல்லிகிட்ருக்கேம்மா. பேஜ் நம்பர் 18 and 19. கவித்ரி பரிஷய ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் 2 lines ஆகுது நம்ம மென்ஷன் பண்ணணும். श्यामल बादल नामक कविता श्रीमती महादेवी वर्मा की कविता है. आपको आधुनिक मीरा कहा जाता है. இந்த ஷியாமல் பாதல், கருமையான மேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் கொண்ட இந்த கவிதை ஸ்ரீமதி மகாதேவி வர்மா அவங்க எழுதின கவிதை. இவங்களாம் இன்றைய கால மீரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கவிதா பரிஷய, இப்போ பாட்டை பற்றினதை பார்க்க போகிறோம். பாதல் ஸ்வயம் மிட்டுகர் துனியாக்கோ ஜீவன் தான் தேத்தா ஹே. பாதல் மேகம் தன்னை அழித்து கொண்டு என்ன பண்ணுது, அதாவது மேகமாக இருக்கிறது அப்படியே செதறி போய் செதறி தான் நம்மளுக்கு பூமிக்கு வருது. ஸோ தன்னையே மிட்டுகர் அழிச்சுக்கிட்டு என்ன பண்ணுதான், இந்த உலகத்திற்கு நம்மளோட பூமிக்கு ஜீவன் தான் தேத்தா ஹே, நிறைய வாழ்க்கையை கொடுக்குது நிறைய பேருக்கு. இஸ் கவிதாமே கவியித்ரி யஹி பத்தாத்தி ஹே. ஸோ இந்த கவிதையில் கவியித்ரி நம்மளோட போய்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, போய்டர்ஸ் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதாக்கா சாராம்ஸ், இந்த கவிதையினுடைய சாராம்சம். கவயித்ரி கஹதி ஹே கி சாஹர் பாதல் கா பிதா ஹே. நம்ம போய்ட் சொல்கிறாங்க, இந்த சாகர் அப்படிங்கிற கடல் தான் பாதல் மேகத்தினுடைய பிதா. ஏன் அப்படின்னு பிதான்னு ஏன் சொல்கிறாங்க, அப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஆவியாகி தான் மேகங்களாக போகுது. எது ஏரி குளம் குட்டை இதில் இருக்கிற நீர் ஆவியாகி தான் மேகங்கள் உருவாகுது. சாந்த் பாதல்கா பாயி ஹே. நிலா வந்து பாதல் மேகத்தினுடைய சகோதரன். வஹ் பாதல் ஹவா கி சகாயத்தா சே ஆகாஷ் மே சாயா தா. அந்த மேகம் வந்து ஹவானா என்ன, காற்றினுடைய உதவியால் தான் வானத்தில் அப்படியே பரவிக்கிட்டு இருக்குது. வகு காலா பாதல் தா, அது கருமேகமாக இருக்குது. அபுஹா நஹி ஹே, இப்போ அது அங்கே இல்லை. வகு கஹாங்கயா, அது எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்திரதனுஷ் பாதல் கா ஆவரன் ஹே. இந்த வானவில் தான் அதனுடைய ஆவரன் அப்படின்னா என்னென்னா ஆடையாக இருக்கிறது. சூரிய கிரண பாதல்கே ஆபூஷன் ஹே. இந்த சூரியனுடைய அந்த கதிர்கள் தான் அந்த மேகத்தினுடைய நகைகள், ஜுவல்ஸாக இருக்குது. பாதல் கை ஸ்வப்னம்கோ லேக்கர் ஆயாத்தா. இந்த மேகம் நிறைய மேகங்கள் என்ன பண்ணுதான், நிறைய கனவுகளை எடுத்துக்கிட்டு வந்திருந்தன. வகு கஹாங்கயா, அது இப்போ எங்கே போச்சு. தர்தி பியாஸ் சே பரேஷானதி. தர்தி நம்ம பூமி வந்து தாகத்தால் நிறைஞ்சிருந்தது, வருத்தமடைந்திருந்தது. உஸ்னே பாதல் கோ புகாரா, அது மேகத்தை அழைத்தது. தன்னோட தாகத்தை தணிக்கிறதுக்காக மேகத்தை பார்த்து ஏக்கமாக கூப்பிடுதாமா. உஸ்னே துக் பரி நஜர் சே பாதல் கோ தேக்கா, அது அப்படியே துக்கம் நிறைந்த கண்களால் மேகத்தை பார்க்குது. இஸ்பர் பாதல் ஜமீன் பர் உத்தர்படா, இதனால் மேகம் என்ன பண்ணுதான், அந்த நிலத்தின் மீது அப்படியே பொழிஞ்சிருச்சாமா, அதோட தாகத்தை தீர்த்துருச்சு. பாதல் கே தில் மே தயாதி, மேகத்தினுடைய மனதில் இரக்கம் இருந்தது.
உஸ்கி ஆங்கே மே ஜல் தா, அதனுடைய கண்களில் நீர் இருந்தது. வஹு கஹாங்கயா, ஆனால் அது இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ அது எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஹம் பாதல் கோ ढूंढ नहीं पाएंगे, நம்ம மேகத்தை போய் தேட முடியாது, எங்கேயுமே தேடினாலும் கிடைக்காது. फूल कहेंगे कि बादल हमारे रंगों में खो गया है, ஃப்ளவர்ஸ் சொல்லுதாம்மா, மேகங்கள் எங்களுடைய கலரில் என்ன ஆயிடுச்சு, அப்படியே போயிருச்சு, எங்களோட கலர்லேயே அப்படியே சேர்ந்து போயிருச்சு. வகு பாதல் கஹாங்கயா, அந்த மேகம் எங்கே போச்சு நாங்கள் கேட்குறோம். அப்போ மறுபடியும் என்ன ஆன்சர் கிடைக்குது அதுக்கு, சரிதா அவரு சரோவர் கஹுத்தே ஹேன் கி ஹம் ஹி பாதல் ஹேம், அந்த நீர்நிலை, அதாவது நதி மற்றும் அந்த சரோவர்னா வாட்டர் ஃபால்ஸு, அருவிகள், இதெல்லாம் சொல்லுதாமா நாங்கள் தான் அந்த மேகங்கள் அப்படின்னு சொல்கின்றன. ஏன்னா அந்த மேகம் சிதறித்தான் இந்த நம்ம தரையில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ், அனிமல்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி நீரோட்டங்கள், இதுக்கெல்லாம் அந்த பாதல், இதனால தான் ஜீவன் கிடைக்குதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பாதல் தான் தன்னை அழித்து இத்தனை பேரையும் உருவாக்கியிருக்கு. ஸோ துனியா கா ஹர் கண் கஹ்தா ஹை கி பாதல் ஹம்மே சமஹயா ஹை, உலகத்தினுடைய ஒவ்வொரு பொருளும் அணுவும் சொல்லுதாமா நாங்கள் தான் மேகம் எங்களுக்குள்ளே நிறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்கின்றன. வகு பாதல் காலா நகி உஜவல் தாம், அந்த மேகம் கருப்பு இல்லை, ஒளி பொருந்தியதாக இருந்தது. வகு கருணாமைத்தா, அது கருணை நிறைந்ததாக இருந்தது. வகு அமர்த்தா, அது மிகவும் சிறந்திருந்தது. ஏன்னா அந்த பூமி ஏக்கத்தோடு பார்த்த உடனே அதோட தாகத்தையே தணித்து அத்தனை உயிர்களையும் வாழ வச்சிருக்கு. ஸோ அதுதான் கருணைமயமானது அப்படின்னு சொல்கிறாங்க. வகு பாதல் கஹாங்கயா, அப்படிப்பட்ட மேகம் எங்கே போனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விசேஷத்தாக பார்க்கலாம். ஜப் பாதல் ரோத்தா ஹே தப் துனியா ஹன்ஸ்தி ஹே, அதாவது எப்போ வந்து மேகம் அழுகிறதோ அப்போ உலகத்தில் உள்ள அந்த உலகமே சிரிக்குதான். என்னென்னா அந்த மழையினால எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அதனால தான் கவயித்ரி ஹமே உபதேஷ் தேத்தி ஹே கி ஸ்வயம் கஷ்ட சகன் கரோ அவர் தூசரோம் கோ சுக்கி ரக்கோ, அதாவது போய்ட்டஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு ஒரு உபதேசம் கொடுக்குறாங்க. என்னென்னா நீங்கள் ஸ்வயம் தானாக நீங்களே கஷ்டப்பட்டா கூட அதை பொறுத்துக்குங்க, சகன் கரோ அதை சகித்துக்கொள், அவர் மேலும் தூசரோங்கோ சுக்கி ரக்கோ அடுத்தவங்கள சந்தோஷமாக வச்சிரு, சுகமாக வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதா சரல் சுபோதா அவர் பிரபாவபூர்ணக, இந்த கவிதை ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப விரிவாகவும் அழகாகவும் அதுக்கப்புறம் ரொம்ப பிரபாவபூர்ண அப்படின்னா ஈர்ப்போடையும் நம்மளுக்கு ஒரு இதில் சொல்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மேகம் என்ன பண்ணுது, தன்னை அழிச்சா கூட பூமியில் உள்ள எல்லா உயிர்களையும் வாழ வைக்குது. ஸோ அதே மாதிரி நீங்களும் நம்ம கஷ்டப்பட்டோம்னா கூட நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற உபதேசம் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ராஷ்டிர பாஷாவில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 164 வச்சன் பதிலியே அதுதான் பார்க்க போகிறோம். வச்சன் அப்படின்னா என்ன அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் வச்சன் அப்படின்னு கொடுக்கக்கூடியது. பார்க்கலாம். भाषा के सही प्रयोग के लिए छात्रों को वचन संबंधी ज्ञान होना आवश्यक है. மொழி அப்படிங்கிறது அதனுடைய சரியான உபயோகத்திற்காக மாணவர்களுக்கு இந்த வச்சன் அப்படிங்கிறது நீங்கள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லலாம், ஒருமை பன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் அதை பற்றின சம்மந்தப்பட்ட ஞானம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஹிந்தி மே தோ வச்சன் ஹே, ஹிந்தியில் 2 வச்சன் இருக்கின்றன. ஏக் வச்சன் और பகுவச்சன், அதாவது ஒருமை மற்றும் பன்மை. एक वचन शब्द को बहुवचन बनाने के लिए शब्द के लिंग का ज्ञान होना अति आवश्यक है. நீங்கள் ஒருமைங்கிற வார்த்தையை, ஒருமையில் இருக்கிற வார்த்தையை பன்மையாக மாற்றுவதற்காக அந்த வார்த்தையினுடைய பால், லிங்குன்னா என்ன, பால், ஆண் பால் பெண் பால்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் அதனுடைய ஞானம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். ஸோ ஏக் वचन से बहुवचन बनाने के कुछ नियम नीचे दिए जाते हैं. ஒருமையிலிருந்து பன்மையாக மாற்றுவதற்கான சில விதிமுறைகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஆண் பால்னா என்ன, பெண் பால் வேர்டு எடுத்தோம் அப்படின்னா ஆண் பால் பெண் பால் எப்படி தெரிஞ்சுக்கணும். ஆ சவுண்டில் முடிஞ்சால் ஆண் பாலா, ஈ சவுண்டில் முடிஞ்சால் பெண் பாலா, ஒற்றை எழுத்து புள்ளி வச்ச மாதிரி டாட் லெட்டர் வருதா அப்போ அது ஆண் பாலா பெண் பாலா அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சால் தான் இந்த வச்சன் மாற்றுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஃபஸ்ட் ஒன்.
பச்சா அப்படின்னு இருக்குது. பச்சான்னா என்ன? ஆண் குழந்தை இல்லையா? ஸோ அதை பச்சே குழந்தைகள், ஆண் குழந்தைகள். ஸோ அப்போ நம்ம பச்சே அப்படின்னு மாற்றணும். இப்போது அதுக்கான ரூல்ஸ் பாருங்கள். आकारांत पुल्लिंग शब्दों को एकारांत बनाने से बहुवचन रूप मिलता है. இப்போ ஆகாராந்த் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆவண்ணா அப்படின்னு சொல்லுவோம். ஆள முடிகிற சவுண்டில் முடிகிற ஆண்பால் வார்த்தை புல்லிங்னா என்ன? ஆண்பால் வார்த்தையை ஏகாராந்த் ஏ அந்த ஆங்கிற சவுண்டை எடுத்துகிட்டு ஏ சேர்த்துடணும். ஸோ இப்போ பச்சா ஆ அந்த ஆவை தூக்கிடுங்க, ஏ சேருங்க, பச்சே ஏ. ஸோ இப்படி மாற்றுறதுனால பகுவச்சன் ரூப் மில்தா ஹை, ஃப்ளூரல் ஃபார்ம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பச்சா பச்சே, லடுக்கா பாய் இல்லையா, ஒரு பையன். ஸோ லடுக்கே பாய்ஸ், கோடா ஹார்ஸ், அப்போ ஆண் குதிரை. கோடானா குதிரைன்னு சொல்லாமல் ஆண் குதிரை, கோடே ஆண் குதிரைகள். ருப்பியா பணம், அது ஆண்பால். இப்போ ருப்பியானா ஆண்பால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ருப்பியே பணங்கள். கமரா அதாவது ரூபாய்கள்னு வச்சுக்கலாம். கமரா ரூம் அறை, கமரே ரூம்ஸ். பத்தா இலை, பத்தே இலைகள். குத்தா நாய், குத்தே ஆண் நாய்கள். குத்தானா ஆண் நாய், குத்தியானா பெண் நாயின்னு வரும். ரஸ்ஸா கயிறு, ரஸ்ஸே கயிறுகள். தந்தா தொழில், தந்தே தொழில்கள். பேசா தொழில், பேசே தொழில்கள். ரேசா கோடு, ரேசே கோடுகள். பைசா பைசா தான், பைசே பைசாக்கள். கதா கழுதை, ஆண் கழுதை, கதே ஆண் கழுதைகள். கேலா பனானா, கேலே பனானாஸ் வாழைப்பழங்கள். கடா குடம், கடே குடங்கள். பகீச்சா கார்டன், பகீச்சே தோட்டங்கள், கார்டன்ஸ். கப்படா சட்டை ஆடை, கப்படே ஆடைகள். மேலா மேலே, விழா விழாக்கள். தோத்தா ஆண் பேரட், தோத்தே பேரட்ஸ் ஆண் கிளிகள். டோக்கரா கூடை, டோக்கரே கூடைகள். போத்தா பேரன், போத்தே பேரன்கள். கிலௌனா பொம்மை, அப்போ பொம்மைங்கிறது ஆண்பால். கிலௌனே பொம்மைகள். கானா பாட்டு, கானே பாடல்கள். மஹீனா மாதம், மஹீனே மாதங்கள், அப்போ மாதம்ங்கிறது ஆண்பால். பேட்டா பையன், பேட்டே மகன்கள். நாலா நாளே, சாக்கடைன்னு வருதுமா சாக்கடைகள். ராஸ்தா பாதை, ராஸ்தே பாதைகள். ஸோ இதில் சில நியமம் கொடுத்துருக்காங்க. அப்பவாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. விதிமுறைகளை விதிவிலக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அப்பவாது. இப்போ இது சில வேர்டு ஆகாராந்தில் முடிஞ்சிருந்தாலும் அது பகுவச்சனில் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராஜா ராஜா, மாமா மாமா, நேதா தலைவர், நேதா தான். தலைவர்கள்னாலும் நேதா தான். சாச்சா மாமா, மாமாக்கள்னாலும் சாச்சா தான். காக்கா சித்தப்பா, காக்கா சித்தப்பாக்கள் அப்படின்னாலும் இப்படி தான் வரும். இப்போது அடுத்த ரூல் பாருங்கள். आकारांत पुल्लिंग शब्दों को छोड़कर बाकी सभी पुल्लिंग शब्द बहुवचन में नहीं बदलते. இந்த ஆள முடியக்கூடிய சப்தம் இந்த வேர்டை தவிர அதை விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா ஆண்பால் சொல்லும் பகுவச்சன் ஃப்ளூரலில் அப்படியே தான் இருக்கும், மாறாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதை பாட் பாடம், பாடங்கள் பாட்டு. சோர் சோர், திருடன் திருடன்கள். மந்திர் மந்திர், கோவில் கோவில்கள். பயிர் பயிர், கால் கால்கள். மனுஷ்ய மனுஷ்ய, மனிதன் மனிதர்கள். தின் தின், நாள் நாட்கள். அத்தியாபக் அத்தியாபக், ஆசிரியர் ஆசிரியர்கள். பஹாட் பஹாட், மலை மலைகள். மலைனா மவுண்டெயின். கிசான் கிசான், விவசாயி விவசாயிகள். ரோகி ரோகி, நோயாளி நோயாளிகள். வித்யார்த்தி வித்யார்த்தி, மாணவர் மாணவர்கள். பூஜாரி புஜாரி புஜாரி, பூசாரின்னு சொல்லலையே அதான் பூசாரிகள். கிலாடி கிலாடி, அதுக்கும் அதே தான். பிளேயர் பிளேயர்ஸ், விளையாட்டு வீரர் விளையாட்டு வீரர்கள். பசு பசு, விலங்கு விலங்குகள். பாக் தோட்டம் தோட்டங்கள். கேத் வயல் வயல்கள். பேடு மரம் மரங்கள்.
काम வேலை வேலைகள், घर வீடு வீடுகள், वृक्ष மரம் மரங்கள், शहर நகரம் நகரங்கள், சாதன் சாதனம் சாதனங்கள் இல்லை பொருட்கள்னு வச்சுக்கலாம், பாக் புலி புலிகள், பக்ஷி பக்ஷி தான், பறவை பறவைகள், வியாபாரி 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 வியாபாரர்கள், மோத்தி மோத்தி முத்து முத்துக்கள், முனி முனிவர்னு சொல்லுவோம் இல்லையா, முனிவர் முனிவர்கள், சாது சாது தான், துறவி துறவிகள், யுவக் இளைஞன் இளைஞர்கள், மைதான் கிரவுண்ட் அதாவது திடல் திடல்கள் இல்லை மைதானம் மைதானங்கள், ஹாத் கை கைகள், சமுத்திர கடல் கடல்கள், ஷிர் தலை தலைகள், பத்திர கடிதம் கடிதங்கள், காவ் கிராமம் கிராமங்கள், தேஸ் நாடு நாடுகள், மந்திரி மந்திரி மந்திரிகள், பாயி சகோதரன் சகோதரர்கள், தோபி வண்ணார் வண்ணார்கள், ஆத்மி மனிதன் மனிதர்கள், குரு ஆசிரியர் இல்லையா, குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க குரு குருக்கள், டாக்கு கொள்ளையன் கொள்ளையர்கள். அவ்வளோதாம்மா. ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட், अकारान स्त्रीलिंग शब्दों को बहुवचन बनाने के लिए ஏங் கராந்த் மே பதல்தே हैं. இப்போ அ சவுண்டில் முடிஞ்சிருக்கிற பெண்பால் சொற்களை ஃப்ளூரலால் மாற்றுவதற்கு ஏம் அப்படிங்கிற ஏகாரான் சொற்களை நம்ம சேர்க்கறதுனால அது ஃப்ளூரலாக மாறிடும். இப்போ களம்ங்கிறது பெண்பால், பேனாங்கிறது பெண்பால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, பேனா பேனாக்கள் களமே, ஜீப் நாக்கு நாக்குகள் ஜீபே, இமாரத் கட்டிடம் கட்டிடங்கள் இமாரத்தே, ஜஞ்சீர் செயின் செயின்ஸ் ஜஞ்சீரே, சட்டான் ராக் ராக்ஸ் சட்டானே, காய் பசு காயே பசுக்கள், புஸ்தக் புத்தகம் புஸ்தக்கே புஸ்தகங்கள். அப்போ அதாவது பாருமா புஸ்தக்கு ப்ளஸ் ஏன் சேர்க்கும்போது புஸ்தக்கே அப்படின்னு மாறிடும். ஓகேவா. சர்க்கார் கவர்மெண்ட் கவர்மெண்ட்ஸ் சர்க்காரே, खबर செய்தி खबरें செய்திகள், दीवार சுவர் दीवारें சுவர்கள், चीज चीजें பொருள் பொருட்கள், சடக் சடக்கேं ரோடு ரோடுகள், பைம்ஸ் பைம்ஸேं எருமை எருமைகள், கிதாப் கிதாபே புத்தகம் புத்தகங்கள், ஆங்க் ஆங்கேं கண் கண்கள், ஜமீன் ஜமீனே தரை தரைகள், பாத் பாத்தேம் உரையாடல் உரையாடல்கள், ராத் ராத்தேம் இரவு இரவுகள், தூகான் தூகானேம் கடை கடைகள், ஜான் ஜானேம் அடுத்தது உயிர் உயிர்கள், ஜரூரத் ஜரூரத்தேம் கட்டாயம் கட்டாயங்கள் இல்லைன்னா அவசியம் அவசியங்கள் அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், பூந்த் பூந்தேம் துளி மலை துளி மழை துளிகள், பேடு பேடேம் ஓனாய் ஓனாய்கள், மேஜ் மேஜேம் டேபிள் டேபிள்ஸ். இப்போ ஜரூரத்துனா தேவைன்னு வச்சுக்கலாம், கட்டாயம் அவசியம் எது வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்தது आकारान स्त्रीलिंग शब्दों के अंत में एम जोड़ने से बहुवचन रूप मिलता है. எப்படி நீங்கள் அகாரான் சவுண்டுக்கு ஏன் சேர்த்திங்களோ அதே மாதிரி இதுக்கும் ஏங் சேர்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ப்ளூரல் ஃபார்மு கிடச்சிரும். இப்போ ரெண்டுமே ஒன்று தான், அகாராந்த் ஆகாராந்த் ரெண்டுமே நம்ம நல்லா பார்த்துக்கணும். மாதா மாதாயேங், மாலை மாலா மாலாயேங். இப்போ மாதானா அம்மா அம்மான்னு தெரியும் நமக்கு, மாலை அப்படின்னா மாலை மாலைகள், சிக்ஷா கல்வி கல்விகள் அப்படின்னு அர்த்தம், லதா லதாயேங் கொடி கொடிகள், வீணா வீணாயேங் வீணை வீணைகள், பாவனா பாவனாயேங் உணர்வு உணர்வுகள், ரச்சனா ரச்சனாயேங் படைப்பு படைப்புகள், கதா கதாயேங் கதை கதைகள், சமஸ்யா சமஸ்யாயேன் அப்படின்னா பிரச்சனை பிரச்சனைகள், பாட்சாலா பாட்சாலாயேன் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடங்கள், பாஷா பாஷாயேன் மொழி மொழிகள், சேவா சேவாயேன் சேவை சேவைகள், ஆசா ஆசாயேன் நம்பிக்கை நம்பிக்கைகள், கலா கலாயேன் கலை கலைகள். அடுத்தது விதா விதாயேன் முறை முறைகள், திசா திசாயேன் திசை திசைகள், பீடா பீடாயேன் வேதனை வேதனைகள், சுவிதா சுவிதாயேன் வசதி வசதிகள், விசேஷதா விசேஷதாயேன் சிறப்பு சிறப்புகள், யாத்ரா யாத்ராயேன் பயணம் பயணங்கள், சபா சபாயேன் கூட்டம் கூட்டங்கள்,
லீலா லீலாயே விளையாட்டு விளையாட்டுகள். சேனா சேனாயே படை படைகள். யாத்னா யாத்னாயே கேட்டல் கேட்டல்கள் வேண்டுகோள் வேண்டுகோள்கள்னு வச்சுக்கலாம். பிரதா பிரதாயே முறை முறைகள். பதாகா பதாகாயே கொடி கொடிகள். ஹவா ஹவாயே காற்று காற்றுகள். சப்யதா சப்யதாயே நாகரிகம் நாகரிகங்கள். ஸோ கடைசி பார்த்திங்க அப்படின்னா इकारांत स्त्रीलिंग शब्दों को इकारांत बनाकर ईकारांत स्त्रीलिंग शब्दों को इकारांत बनाकर उसके अंत में यांग जोड़ने से இந்த யா இந்த யா இந்த வருது இல்லையா அந்த யா जोड़ने से बहुवचन रूप मिलता है. இப்போ பாருங்கள் ஈ அப்படின்னு இருக்கிற பெண்பால் சொல்ல ஈ குறிலாம் மாற்றி அதுக்கும் பக்கத்தில் யாங் சேர்க்கறதுனால ப்ளூரல் ஃபார்ம் கிடைக்கும் பெண்பாலில். इकारांत स्त्रीलिंग शब्दों के साथ या मात्र जोड़ने से बहुवचन रूप मिलता है. இப்போ ஈயா இருந்தால் ஈயா மாற்றணும். அப்போ ஈயாவே இருந்தால் அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், அதை அப்படியே போட்டு யாம் போட்டுற வேண்டியதான். இப்போ பாருங்கள் லடுக்கி, நீங்கள் பண்ணுற தப்பே இதுதான். லடுக்கி அப்படின்னு இருக்கா, அதை நம்ம எப்படி மாற்றணும்? லட்டு கி கீயை கீயாக்கி யா சேர்த்துடணும். சிறுமி சிறுமிகள். யுவதி யுவதி யுவத்தியா இளம்பெண் இளம்பெண்கள். சுட்டி சுட்டியா விடுமுறை விடுமுறைகள். சாடி சாடியா சேலை சேலைகள். அடுத்தது நௌக்கரி நௌக்கரியா வேலைக்காரி வேலைக்காரிகள். சப்ஜி சப்ஜி சப்ஜியா காய்கறி காய்கறிகள். கஹானி கஹானியா கதை கதைகள். உன்னதி உன்னதியா முன்னேற்றம் முன்னேற்றங்கள். திருஷ்டி திருஷ்டியா பார்வை பார்வைகள். ஸ்திரீ ஸ்திரியா பெண் பெண்கள். காடி காடியா வண்டி வண்டிகள். புத்ரி புத்ரியா பெண் பெண்கள் மகள் மகள்கள். கடி கடியா கடிகாரம் கடிகாரங்கள் நேரம் நேரங்கள்னு வச்சுக்கலாம். உங்களி உங்களி உங்களியா விரல் விரல்கள். ரோட்டி ரோட்டியா ரொட்டி ரொட்டிகள். புராயி தீமை இல்லையா, புராயியா தீமைகள். சம்ஸ்கிருதி சம்ஸ்கிருதியா பண்பாடு பண்பாடுகள்னா கலாச்சாரம் கலாச்சாரங்கள். நீதி நீத்தியா நீதி நீதிகள். அடுத்தது பேட்டி பேட்டியா மகள் மகள்கள். ராணி ராணியா ராணி ராணிகள். சிட்டி சிட்டியா கடிதம் கடிதங்கள். மிட்டி மிட்டியா மண் மண்கள். பீமாரி பீமாரியா நோய் நோய்கள். நதி நதியா நதி நதிகள் நதிகள். தர்காரி தர்காரியா காய்கள் காய்கறிகள். ஜாதி ஜாத்தியா பாருங்கள் ஜாதி தான் கொடுத்துருக்குறாங்க, நம்ம ஜாத்தியான்னு எழுதுகிறோம், குறியில் தான் இருக்குது. இப்போ ஜாதி ஜாதிகள். விதி விதியா முறை முறைகள். ஸோ கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா उकारांत और ऊकारांत स्त्रीलिंग शब्द निम्न प्रकार बहुवचन में बदलते हैं. இப்போ ஊ அல்லது ஊ சவுண்டில் முடிஞ்ச பெண்பால் சொற்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாறி இருக்கின்றன அப்படின்னு கொடுக்குறாங்க. பாருங்கள் வஸ்து வஸ்துன்னு என்ன பொருள். வஸ்து ஏன் சேர்த்துடுறோம் அவ்வளோதான். அப்போ பொருட்கள். பாகு பாகு ஏன் கைகள் கைகள். வாயு வாயு ஏன் காற்று காற்றுகள். வது வதுவே மணமகள் மணமகள்கள். பகு பகு ஏன் மருமகள் மருமகள்கள். ஸோ இது மணமகள் இது மருமகள். ஸோ இவ்வளோ தான் வச்சனமா. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. மீனிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஹிந்திக்கு இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நீங்கள் காக்கேக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இது வச்சனும் லிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.